இந்த உலகம் உண்மைன்னு நாம நினைக்கிற நினைப்பு தான் பிரம்மராட்சஸ். அதுதான் நம்மளை படாத பாடுபடுத்து. எந்த பிரம்மராட்சஸும் உங்களை இந்த ஒரு எண்ணம் படுத்துற மாதிரி படுத்த முடியாதுங்கய்யா. எப்பேற்பட்ட பிரம்மராட்சஸா இருந்தாலும் 5 நிமிஷம் உங்களை ஆட விட்டுட்டு டயரான கீழே வச்சிரும். ஆனா இந்த உலகம் உண்மைன்னு நீங்க நினைக்கிற அந்த கருத்து, அந்த மனம்ன்ற பிரம்மராட்சஸ் பிடிச்சதுன்னா உங்களை என்னென்ன பாடுபடுத்துது. எப்படியெல்லாம் ஓட வைத்து, எப்படியெல்லாம் ஆட வைத்து, எப்படியெல்லாம் பாட வைத்து, படாத பாடுபடுத்தி எடுத்து வாழ்க்கையையே நரகமாக்கி விடுகின்றது, வாழ்க்கையையே துக்கமாக்கி விடுகின்றது, வாழ்க்கையையே கொடுமையாக்கி விடுகின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். காலத்தினால் ஏற்படும் எந்த மாற்றத்தை பற்றி நீங்கள் கவலை கொண்டாலும் அது உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் துக்கத்தையே ஏற்படுத்தும். காலத்தினால் நீங்கள் என்ன மாறுதல் நடந்தாலும் இது காலத்தின் போக்கு என்ற தெளிவோடு வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிந்தீர்களானால் வாழ்க்கையின் உச்சம், வாழ்க்கையின் முழுமை, எதனாலும் அசைக்கப்படாத தெளிவு, எதனாலும் எரிக்கப்படாத துணிவு, எதனாலும் மாறாத ஞானம், ஆசை அச்சத்தை தாண்டி உங்கள் சிந்தனை இயங்க துவங்கிவிட்டாலே நீங்கள் தானாகவே ஜீவன் முக்தியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறீர்கள். இந்த 52வது சூத்திரத்தில்